எம்மியான நான்வெஜ் சாப்பாடு கொடுத்தா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி. ஆனால் இது துபாய் ரெசிபி. இதுக்காக சாப்பிட துபாய்க்கு போனியான்னு கேட்டால் அதுதாங்க இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலேயே துபாய் ஸ்டைலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்களோட ஆம்பியன்ஸு, அவங்களோட வே ஆஃப் அட்டெண்டிங், டிஷ்ஷோட டேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஹோசூர் ரோட்டில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி ஷாப் வந்து பிரியாணி மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டு. அட் த சேம் டைம் துபாய் ஸ்டைலில் வந்து இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஆம்பூரில் தான் இருக்குது. நீங்கள் மேபி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. மண்டி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பூர் ரோட்டில் தலப்பாக்கட்டிக்கு நெக்ஸ்ட்டு இருக்குது. அங்கே தான் இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் எனக்கு தெரிஞ்சு துபாய் ரிட்டன் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களோட உள்ளே போகும்போதே அந்த ஆம்பியன்ஸ் ஃபுல்லாக துபாய் ஸ்டைலில் தான் இருந்துச்சு. ஸோ மந்தி பிரியாணியே பார்த்திங்கன்னா துபாய் ஃபேமஸ்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அட் த சேம் டைம் இது வந்து ரொம்பவே டேஸ்டான ஒரு பிரியாணின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். சரி எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். உள்ளே போகும்போதே அதோட ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், சீட்டிங்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சீட்டிங் வந்து செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. அட் த சேம் டைம் இந்த கண்டெய்னர்ஸு சின்ன இந்த என்ன சொல்கிறது, இந்த தெரியுது அவங்களுக்கு, இந்த கண்டெய்னர்ஸில் வந்து சீட்டிங் ரெடி பண்ணி பிளான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கீழே உட்கார மாதிரியே தான் சூஸ் பண்ணி போயிருந்தோம். ஸோ போன உடனே பார்த்திங்கன்னா ஷேக் அவர் தான் ஓனர்னு நினைக்கிறேன், அவரோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே, துபாயிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல் ஓவர் சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு வியூ தெரியும். ஸோ வந்து உட்காந்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான வெல்கம் ட்ரிங்க்கு தான் மற்ற பிளேஸில் கொடுப்பாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சூப்பரான சூப் கொடுக்குறாங்க. அதுவும் சிக்கன் சூப் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு 2 வாய் வச்சாங்க. அதுக்கப்புறம் நாக்கில் எச்சில் ஊற ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப காரமாக இருந்ததுனால. பட் நாங்கள் 2 பேருமே ரொம்ப டேஸ்ட் பண்ணி குடித்தோம். இன்னொரு கப் கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த சூப்பு. நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் இது வெல்கம் சூப், சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுக்கு ஒரு மெனு கார்டு கொடுத்தாங்க. அந்த மெனு கார்டில் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டியான பிரியாணி, சைட் டிஷ்ஷு, மெயின் குஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த பாகுபலி தாபான்ற மாதிரிலாம் இவங்கக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா பிரியாணி தாலி அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்துச்சு. ஒரு 10 பேர் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அதோட கெப்பாசிட்டி இருக்கும் போல் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சிங்கிளாக தான், எங்களால் அவ்வளோலாம் சாப்பிட முடியாது. ஸோ ஒரு பிரியாணி எப்படி இருக்குன்றதே ஃபஸ்ட்டு தெரியாது இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி, அப்புறம் 65, அப்புறம் பார்பிக்யூ இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வரப்போகுது. அதுக்குள்ளே நம்ம ஆள் வந்து அப்படியே மேலே கீழே உருண்டு பிறண்டு மெத்தையெல்லாம் பார்த்த உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க சொன்னது என்னென்னா, இவங்க டிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா அரபிக் ஸ்டைலில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்பிக்யூ எங்களுக்கு வந்துச்சு. இந்த பார்பிக்யூ சிக்கன் சான்ஸே இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, செம்ம காரசாரமாகவும் இருந்துச்சு. உங்களை எத்தனை பேருக்கு நல்ல காரமான டிஷ்ஷு சிக்கன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நல்லா டேஸ்ட்டு, பட் என்னால் நிறைய சாப்பிட முடியல. ரீசன் வந்து ஸ்பைசி. அடுத்தது நம்ம சாப்பிட போகிறது மண்டி பிரியாணி. இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குது சொன்னாங்க. ஒன்று வந்து சார்கோல் ஃப்ளேவர், இன்னொன்று வந்து ஸ்பைஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆல்ரெடி சிக்கன் ஸ்பைஸாக இருந்ததுனால நாங்கள் சார்கோல் ஃப்ளேவர் வாங்கியிருந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சுங்க மண்டி பிரியாணி. இந்த பிரியாணியோட ப்ரெசன்டேஷனும் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. டேஸ்ட்டு மறக்கவே முடியல, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் இருந்தது. நெக்ஸ்ட்டு 65 ஒன்றும் அந்தளவுக்கு புதுசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, நார்மல் நம்ம எப்போது சாப்பிட்ற 65 மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி டேஸ்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த மண்டி பிரியாணியில் இருக்க பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ பற்றின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.